நீங்க உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆக நடந்ததுனீங்களா? அது எதுலேருந்து என்ன மாரி விஷயங்கள்லாம் நடந்தது? நெறைய விஷயம் என் கடன் பிரச்சனை குறைஞ்சதுங்க. ஓகே. நான் வந்து எதெல்லாம் வந்து பெரிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்த்தேனோ, அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. நம்ம வந்து எப்படி வாழணும் அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலா ப்ராப்ளம்னா என்ன? இப்போ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் சார். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏதோ ஒண்ணு சொல்லுங்களேன். டே டு டே ப்ராப்ளம் தான். எல்லாமே ப்ராப்ளம் தான். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்மளுக்கு ஒரு 2, 3 ப்ராப்ளம் இருக்கும். அதை சால்வ் பண்ணோடனே நம்ம லைஃப் நல்லா ஆயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா. பேசிக்காவே உதாரணத்துக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு 100 கோடின்னு வச்சுக்கோங்க. இந்த வாழ்க்கை முடியறதுக்குள்ள உங்க 100 கோடி ரூபாய் ப்ராப்ளம் முடிஞ்சிருங்களா? கண்டிப்பா இல்ல. முடியாது. அப்ப சரி, இதே 100 கோடி ரூபாய் நான் உங்களுக்கு எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இன்னையிலேருந்து நீங்க எப்படி வாழ ஆரம்பிப்பீங்க? ஹாப்பியா இருக்க மாதிரி அதே பயத்தோட சேர்ந்தார். இப்ப அடுத்த நாள் ஒரு 100 கோடி ரூபாய் போட்டுரு, அப்புறம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதுதான் லைஃப்னு அதுக்குள்ள